ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நான் நல்லா சுகமாக இருக்கிறேன். நீங்களும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் இலங்கை நாட்டில் செய்கிற வெளித்தலப்புன்னு சிங்களவர்களால் அழைக்கப்படுற ஒரு இனிப்பு பண்டம் ஒன்று தான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். நோமலாக அவங்க இந்த இனிப்பு பண்டத்தை அரிசி மாவால் செஞ்ச புட்டால் தான் செய்வாங்க. ஆனால் நான் இன்றைக்கு குஸ்குஸ் என்று சொல்கிற ஒரு பெரிய ரவை வகையால் தான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். நான் நம்புகிறேன் இந்த ரெசிபி உங்களுக்கு ஈஸியாக செய்யக்கூடிய மாதிரி இருக்குமெண்டு. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குமெண்டு வீடியோவை முழுமையாக பாருங்கள். மேலும் என்னோடய சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ண விரும்புனீங்கன்னா இந்த சேனலை ஒருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க இனி வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவது நான் ஒரு பாத்திரத்தில் ஒரு 1.5 கப் குஸ்குஸ் சேர்த்துக்கொள்ள போகிறேன். பிறகு நான் அதோட 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கொள்ள போகிறேன். முதல்ல நான் 1 கப் நல்லா கொதிக்கிற தண்ணி குஸ்குஸில் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட போகிறேன். கிளறி விட்டால் பிறகு இன்னொரு 1/2 கப் சேர்த்துட்டு அப்படியே குஸ்குஸை ஊற விட போகிறேன். குஸ்குஸ் சேர்த்து செய்கிற இந்த வெளித்தலப்பையை விட அரிசி மாவால் செஞ்ச புட்டில் நீங்கள் செஞ்சீங்கன்னா நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நான் அதை இலங்கையில் இருக்கும்போது சாப்பிட்ட அனுபவத்தில் தான் சொல்கிறேன். அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். காலத்தையும் நேரத்தையும் மிச்சப்படுத்துறதுக்காக தான் நான் இது மாதிரி குஸ்குஸில் செஞ்சு பார்க்குறேன். செஞ்சு பார்த்துட்டு 2ல் எது டேஸ்டியாக இருக்குதுன்னு இறுதியில் சொல்கிறேன். இது மாதிரி ஒரு 15 நிமிஷத்துக்கு நான் இதை ஊற விட போகிறேன். வெளித்தலப்பைக்கு நாங்கள் தமிழில் பானி புட்டுன்னு சொல்லுவோம். இந்த வெளித்தலப்பைக்கு அவங்க கலரிங் ஒன்றும் சேர்க்க மாட்டாங்க. கலரிங்க்கு பதிலாக ஒரு கேரமல் தான் அவங்க சேர்ப்பாங்க. ஸோ நான் இப்போ அந்த கேரமலை செய்ய போகிறேன். கேரமலை செய்கிறதுக்காக நான் எடுத்த 1 கப் சுகர்லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் சுகரை ஒரு பாத்திரத்தில் போட்டு ஹீட் பண்ணி கொள்ள போகிறேன். 1.5 கப் குஸ்குஸ்க்கு 1.5 கப் சுகர் எடுத்தீங்கன்னா நல்லா இனிப்பாக இருக்கும். ஆனால் நான் இன்றைக்கி 1 கப் சுகர் தான் எடுக்க போகிறேன். இந்த நேரத்தில் எங்களோட அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும். கேரமல் செய்யும் போது நாங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எங்களை விட்டு தள்ளி இருக்கிற ஒரு அடுப்பில் தான் கேரமலை செய்யணும். சுகர் இப்போ உருக ஸ்டார்ட் பண்ணிட்டுது. கொஞ்சம் கொஞ்சமாக கிளறி விடணும். நீங்கள் முதல்ல கேரமல் செஞ்சு பார்க்குறீங்கன்னா ஒரு நான்ஸ்டிக் சட்டிலையும் இது மாதிரி ஒரு சிலிக்கான் கரண்டியையும் யூஸ் பண்ணுங்கள். சில வேளைகளில் கேரமல் பிழைச்சிதண்டா அவங்களோட சட்டியும் கரண்டியும் வீணாக போயிடும். ஸோ நீங்கள் ஒரு நான்ஸ்டிக் சட்டியும் இது மாதிரி சிலிக்கான் கரண்டியும் யூஸ் பண்ணுறது பெட்டர். இப்போ எங்களோட சுகர் கரைஞ்சிட்டுது. இந்த கரைஞ்ச சுகரோட ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கொள்ள போகிறேன். லைட்டான சூடான தண்ணியை தான் நான் இப்போ சேர்க்க போகிறேன். இப்போ எங்கள்ட கேரமல் ரெடி ஆகிட்டுது. இனி அடுப்பு ஆஃப் பண்ணி கொள்ளலாம். இப்போ நாங்கள் 15 நிமிஷமாக ஊற வச்சுருந்த குஸ்குஸை உதிர்த்து கொள்ள போகிறோம். நாங்கள் இன்றைக்கி புட்டுக்கு பதிலாக தானே குஸ்குஸ் செஞ்சு பார்க்குறோம். புட்டு செஞ்சிங்கன்னா புட்டில் தேங்காய் பூ போட்டு அவிச்சு எடுத்துக்கொள்ளணும். இப்போ பாருங்கள், இந்த குஸ்குஸை உதிர்த்தா பிறகு எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுண்டு. இப்போ நான் செஞ்சு வச்சுருக்க கேரமலை ஒரு பெரிய பாத்திரத்துக்குள்ளே விட்டுக்கொள்ள போகிறேன். கேரமல் ஏற்கனவே ஒரு 3/4 கப் மாதிரி இருக்குது. இனி நான் எக்ஸ்ட்ராவாக ஒரு 1 கப் தண்ணி சேர்த்துக்கொள்ள போகிறேன். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கொள்ளுங்க. இந்த கேரமல் தண்ணி சூடாகி கொண்டிருக்க இந்த நேரத்தில் நான் 2 துண்டு பட்டை வாசனைக்காக சேர்த்துக்கொள்ள போகிறேன். இந்த கேரமல் தண்ணி சூடாகி கொண்டிருக்க இந்த நேரத்தில் நான் எடுத்து வச்சுருக்கிற 1 கப் சுகரை இதோட சேர்த்துக்கொள்ள போகிறேன். ஏற்கனவே நான் இதிலிருந்து 3 டேபிள் ஸ்பூன் சுகர் கேரமல் செய்கிறதுக்காக எடுத்திருந்தேன். சுகர் கரையும் வர இது மாதிரி கலந்து கொள்ளுங்க.
சுகர் எல்லாம் கரைஞ்சி ஒரு கம்பி பதம் வரும் வரை வெயிட் பண்ணணும். சுகர் இப்போ கரைஞ்சிட்டுது. சுகர் எல்லாம் கரைஞ்சி இந்த கரைசல் நல்லா கொதித்து இது மாதிரி பபிள்ஸ் வர தொடங்கின பிறகு எடுத்து வச்சுருக்க 1/2 கப் டெசிகேட்டட் தேங்காய் பூ நான் இதோட சேர்த்துக்கொள்ள போகிறேன். மேலும் நான் வாசனைக்காக ஏலக்காய் பொடி கொஞ்சம் சேர்த்துக்கொள்ள போகிறேன். ஏலக்காய் பொடி கருவானிங்க சேர்க்காட்டி வாசனைக்காக வெனிலா எசன்ஸ் கூட சேர்த்துக்கொள்ளலாம். தேங்காய்ப்பு சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் ஆன பிறகு ரெடி பண்ணி வச்சுருக்கிற குஸ்குஸை இதோட நான் சேர்த்துக்கொள்ள போகிறேன். வெளித்தலப்பைக்கு புட்டு போட போகிறோம்னா இந்த நேரத்தில் தான் அந்த புட்டையும் சேர்த்துக்கொள்கிறது. டெசிகேட்டட் தேங்காய் பூக்கு பதிலாக ஃப்ரெஷ் தேங்காய் பூ சேர்த்தாலும் நல்ல ஃப்ளேவர் ஒன்று கொடுக்கும். முதல்ல ஒரு பகுதி குஸ்குஸை போட்டுட்டு போதுமானு டெஸ்ட் பண்ணிவிட்டு பிறகு மிச்சத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். இனி நாங்கள் இதை கேசரி மாதிரி கிண்டி எடுத்துக்கொள்ளணும். இப்போ எங்களோட குஸ்குஸ் வெளித்தலப்பை ரெடி ஆகிட்டு கடைசியாக இதுக்கு நான் பட்டர் சேர்த்துட்டு இறக்கி கொள்ள போகிறேன். புட்டு சேர்த்து செஞ்சோம்னா இது மாதிரி பட்டர் நெய் எதுவுமே போட தேவையில்லை. இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தான் இந்த பட்டரை போட்டு கலந்து கொள்கிறேன். போட்ட குஸ்குஸை விட பானி அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்ததுண்டா இன்னும் கொஞ்சம் அடுப்பில் வச்சு நல்லா கிண்டி கொள்ளணும். இந்த பானி புட்டில் தண்ணி பதம் குறைவாக இருக்கிற மாதிரி இருந்ததுண்டா 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கிண்டி கொள்ளணும். இனி நான் ஒரு ட்ரேக்கு பட்டர் பூஸ். அநேகமானோர் இந்த பானி புட்டை வாழை இலையில் தான் இலங்கையில் செய்வாங்க. இது மாதிரி நாங்கள் தட்டில் போட்டு ஈவனாக்கி கொள்ளணும். பட்டை துண்டுகள் இருந்ததுண்டா அதையும் எடுத்து விட்டுக்கொள்ளுங்க. இந்த தட்டில் நல்லா ஈவனாக்கிட்டு பீசஸாக வெட்டிட்டு ஆற விட்டு கொள்ளணும். இப்படி தான் நான் குஸ்குஸை வச்சு வெளித்தலப்பை செஞ்சு பார்த்தேன். டேஸ்ட்டாக இருந்தது. பட் வெளித்தலப்போட ரியல் டேஸ்ட்டை கொண்டு வரையில. நீங்கள் இந்த வெளித்தலப்பையை செஞ்சு பார்க்க போகிறீங்கன்னா குஸ்குஸில் செய்யாதீங்க. நல்லா தேங்காய் பூ போட்ட அரிசி மாப்புட்டில் செஞ்சு பாருங்கள். நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இவ்வளவு தாங்க இந்த வீடியோ. நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குமெண்டு. இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ண விரும்பினீங்கடா என்னோட சேனலை ஒருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சந்திக்கலாம். அன்டில் தென் 3D லைஃப் ஸ்டைல் ஜெர்மனி தரிசி.